வணக்கம் தோழர்களே. ஆயிரக்கணக்கான மக்கள் பீகாரில் நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க. கண்ணீரும் கம்பளையுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆபரேஷன் புல்டோசர் என்ற பெயர்ல இங்கு இஸ்லாமியர்கள் வீடுகளும் தலித்துகள் வீடுகளும் ஏழை எளிய உழைக்கிற தோழர்களுடைய வீடுகளும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. எந்த முன்னறிவிப்புமின்றி வீடுகள் தகர்க்கப்பட்டு, கடைகள் தகர்க்கப்பட்டு, மசூதிகள் தகர்க்கப்பட்டு மொத்தமா முடிச்சு விட்டுருக்கிறாங்க. பீகார்ல புதுசா வந்திருக்கிற பாஜக கூட்டாட்சி என்ன நடந்துட்டு இருக்குங்க நமக்கு நல்லா தெரியும். பாஜகவை உள்ள விட்டோம்னா நம்ம வீட்டுல அமைதி இல்லாம போயிரும், மாநிலத்துல அமைதி இல்லாம போயிரும். நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு சூத்திரங்க அது, அரசியலுங்க அது. ஆனா சாமானிய மக்களை ஏமாற்றி தேர்தல் ஆணையத்தின் துணையோடு பல லட்சம் வாக்காளர்களை வாக்கற்றவர்களாக மாற்றி, குறிப்பாக சிறுபான்மை மக்களை, தலித்துகளை, பட்டியலின மக்களை, உழைக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களை, பெண்களை 65 லட்சம் ஓட்டை இல்லைன்னு ஆக்கிட்டாங்க இந்த பீகார்ல. இன்னும் கண்டுபிடிச்சோம்னா பல லட்சம் ஓட்டுகளை இழந்திருக்கிறாங்க மக்கள். ஊர் ஊரா, கிராமம் கிராமம் மொத்தமா வாக்கற்றவர்களாக மாற்றப்பட்டாங்க. தேர்தல் ஆணையம் கைகட்டி வாய் மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இவ்வளவு அல்சாட்டியம் பண்ணி கடைசி நேரத்துல 10,000 ரூபாய் போட்டாங்க பெண்களுக்கு. இரண்டாம் கட்ட வாக்கு செலுத்தக்கூடிய மாவட்டங்கள்லாம் 10,000 ரூபாய் அரசு சிறு குறு தொழில் ஆரம்பிப்பதற்கான முதலீடு என்ற பெயர்ல 10,000 ரூபாய் போட்டாங்க. இதுல கொஞ்சம் பெண்கள் மயங்கி போய் ஓட்டையும் போட்டாங்க. கடைசியில நடுத்தருவுக்கு வந்ததாங்க மிச்சம். இதுல ஒரு பயங்கரமான உள்ளடி வேலையை பாஜக செய்தது. நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளமும் பாஜகவும் கூட்டணி வச்சுதான் இந்த பெரிய வெற்றியை திருடி இருக்கிறார்கள். இதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் கொடுத்தாச்சு, துணை முதலமைச்சர் பதவிகளை பாஜக கும்பல் எடுத்துக்கிச்சு. முக்கியமான துறைகள் நிதித்துறை, உள்ளாட்சி, உள்துறை, இதை எல்லாமே பாஜக கும்பல் எடுத்துக்கிட்டாங்க. துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாஜக உள்துறையும் கையில் எடுத்துக்கிட்டு புல்டோசரை தூக்கிட்டு வீடு விடா இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஆபரேஷன் புல்டோசர் என்று பெயர். இதை தாங்க உத்தரப்பிரதேசத்துல செஞ்சாங்க. உத்தரப்பிரதேசத்துல ஏன் கேட்டா அடிச்சாங்க. இஸ்லாமியர்களை எல்லாம் ஆயிரக்கணக்கில் துப்பாக்கி சூடு நடத்தி என்கவுண்டர்ல படுகொலை செய்தார்கள். இஸ்லாமியர்கள்ல பணத்துல உயர்ந்து தட்டி கேட்கக்கூடிய தைரியமா இருந்தவர்கள் எல்லாம் போட்டாங்க. பெரிய பெரிய வீடுகள், பங்களாக்கள், மசூதிகள் இடிக்கப்பட்டன. அதே போலதான் தலித்துகளுடைய வீடுகள் இடிக்கப்பட்டன. சாமானிய மக்கள் கேள்வி கேட்டாலும் அவங்க கடைகளும் வீடுகளும் இடிக்கப்பட்டன. இதுல மக்கள் அச்சப்பட்டு தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கே போடாம மொத்தமா காலி பண்ணாங்க பாஜகவை. அதுலதான் பாஜக சுதாரிச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு வாக்கு திருட்டுல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. மக்களை நம்பி இனி ஓட்டு வாங்க முடியாது, மக்கள் நம்மளை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவினுடைய ஐக்கானா இருக்கக்கூடிய 56 இன்ச் மோடியவே 4 சுத்து தண்ணி குடிக்க விட்டு தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு ஜெயிச்சதா அறிவிக்கப்பட்டார். இல்லைன்னா அவர் இந்த முறை தோக்குறவர் தான், மோடியும் தோற்பவர் தான். சோ இந்த இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் தனக்கான நபரை தேர்தல் ஆணையராக கொண்டு வந்து மாநிலங்கள் தோறும் வாக்கு திருட்டை செய்து கொண்டிருக்கிறது பாஜக. அப்படிதான் இங்க பீகார்ல வந்தாங்க. பீகாரினுடைய துணை முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் தான் சாம்ராஜ் சௌத்ரி, பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருத்தர். இவர் வந்த உடனே இவர் தான் உள்துறை அமைச்சரும் கூட. உள்துறை அமைச்சர் மாநிலத்தை பாதுகாக்கணும், சட்ட ஒழுங்கு பாதுகாக்கணும். உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய சாம்ராஜ் சௌத்ரி வந்த உடனே எந்த அறிவிப்பும் இல்லாம புல்டோசர் எடுத்துட்டு கிளம்பிட்டார். சமஸ்திபூர் என்கிற மாவட்டம், இதுதான் முதல்ல கை வச்ச மாவட்டம். சமஸ்திபூர் மாவட்டத்துல முக்கியமா உள்ள புகுந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து வீடுகள் படபடப்படம் இடிக்கப்பட்டு, ஒரு பக்கம் சுயமரியாதையோடு ஓரளவுக்கு பணங்காசோட வாழ்ற இஸ்லாமியர்களுடைய வீடுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் குடிசை வீடுகளாக இருக்கக்கூடிய உழைக்கிற மக்களுடைய வீடுகளை அப்புறம் சுரண்டி எரிஞ்சிட்டாங்க. இதுதான் மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. மகாராஷ்டிரால தமிழர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஆசியாவிலே மிகப்பெரிய குடிசை பகுதி தான் மும்பையில இருக்கிற தாராவி. இந்த தாராவிய அதானிக்கு கொடுத்தாச்சு. அதானிக்கு அப்படியே கைமாத்தி விட்டாச்சு. மிகப்பெரிய திட்டத்தின் கீழே தூய்மை இந்தியா, முக்கியமான இந்தியா, குடிசையற்ற இந்தியான்னு சொல்லி பல உருட்டுக்களை உருட்டி அந்த மக்களை ஏமாற்றி அந்த திட்டத்துக்கு கையிலே கொடுத்தாச்சு அதானி கையில. இனி அந்த மக்கள் அங்க குடிசை போட்டு வாழ முடியாது. தரைத்தளத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வீடுன்னு அறிவிச்சாச்சு.
இப்ப மாடியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வீடு கிடையாது, எல்லாரும் பெட்டி படுக்கை தூக்கிட்டு ஊருக்கு வெளியே ஓட வேண்டியதுதான். இதுதான் மகாராஷ்டிராவுடைய நிலைமை. இங்க அப்படியே பாத்தீங்கன்னா முக்கியமான கடை வீதிகளில் இருக்கிற பல கடைகள், பல நிறுவனங்கள் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. பாருங்களேன். 150 दलितों के घर पर बुलडोजर चल गया। खुश हो जाइए, बहारों फूल बरसाओ, बाबा का बुलडोजर आया है। देखिए बारी बारी से सबकी बारी आएगी, याद रखिए। अभी सिर्फ पासवान टोला में बुलडोजर चला है, अभी कहाँ कहाँ चलेगा वो याद रखिए। 10,000 भारी மக்கள் கண்ணீர்ல கதறாங்க. சமஸ்திபூர் தான் முதல்ல அறிவிக்கப்படாம உள்ள போனது. உள்ள போறாங்க, புல்டோசர் எடுத்துட்டு போறாங்க, எந்த விதமான அறிவிப்பும் இல்ல. உங்க வீடு அதான் ஆக்கிரமிப்புல இருக்கு, உங்க கடை ஆக்கிரமிப்புல இருக்கு, உங்க குடிசை ஆக்கிரமிப்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் அங்க கதறாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நாங்க இடத்த மாத்திட்டு போயிடும், ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, இடிக்காதீங்கன்னு போராட்டம் பண்றாங்க. போலீஸார் வச்சு அடிச்சு அந்த மக்களை தூக்கி எறிகிறாங்க. 10 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க, முடியாது. பொருள்களை கூட எடுக்க விடல. மொத்த பொருள்களையும் அரசு அள்ளிட்டு போகுது, மாவட்ட நிர்வாகம் அள்ளிட்டு போகுது. இது எங்கேயாவது ஒரு காட்டாட்சி தர்பார்ல கூட இது மாதிரியான கேடுகட்ட வேலைகளை பார்க்க முடியாது. ஒரு இடத்த வேண்டாம் ஆக்கிரமிப்புனா இன்னொரு இடம் கொடுத்து, இன்னொரு கட்டடம் கொடுத்து அங்க போங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி புல்டோசர் அப்படியே படபடன்னு தூக்கிட்டு போய் படபடன்னு இடிச்சு தள்ளி மொத்தமா தெருவில் நிக்க வச்சுட்டாங்க மக்களை. இப்ப அந்த மக்கள் பொருளையும் அள்ள முடியல. இப்ப பொருளை பூரா மாவட்ட நிர்வாகம் தூக்கிட்டு போயிடுச்சு. இப்ப தூக்கிட்டு போய் மொத்தமா ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருச்சு. இதுல ஏன் பொருள் எதுனே கண்டுபிடிக்க முடியாது. இந்த சூழ்நிலையில அந்த மக்கள் தங்கள் பொருளை எடுக்கணும்னா அவங்க அபராதம் கட்டணுமா மாவட்ட நிர்வாகத்துக்கு. 5000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய். ஏற்கனவே வீடு இழந்துட்டான், துணி கூட இல்ல மாத்திக்கிறதுக்கு, பண்டபாத்திரம் இல்ல, நடுத்தருவுல நிக்கிறான். அவன் 5000 ரூபாய்க்கு எங்க போவாங்க? குறைந்தபட்சமான அடிப்படை பொருள்களை எடுக்கணும்னா கூட 5000 10,000 ரூபாய் கட்டி எடுக்கணும்ன்றான். நீங்க ஒரு சர்வாதிகாரி ஆட்சியில கூட இவ்வளவு கேவலமான கேடுகட்டுத்தனம் நடக்காது. ஹிட்லருடைய ஆட்சியில கூட ரோட ஒழுங்கா போட்டான், ஒழுங்கா வீட கட்டி கொடுத்தான், ஒழுங்கா இது பண்ணான்னு படிச்சிருக்கோம் நம்ம. ஆனா அதையும் செய்யாத ஒரு கேடுகட்ட ஆட்சி தான் 56 இன்ச் மோடியுடைய ஆட்சி. அதுக்கப்புறம் சீதாமர்ஷி, டானாப்பூர், பகல்பூர், லக்கிசராய் என்கிற ஒரு ஊரு. இந்த 5 மாவட்டங்கள்லயும் பூரா படபடன்னு இடிச்சு முடிச்சு மக்கள் கண்ணீரோட கதறாங்க, பெண்கள் கண்ணீரோட கதறாங்க. பாருங்களேங்க. जीवन जीने का अधिकार छीन लिया हमसे। 40 साल की कमाई थी मेरे माँ बाप की है। हमने दादा से यही बोला था, दादा हमारा घर छोड़ दो, आधा ले लो जैसा सबका लिया है। हमारी कोई सुनवाई नहीं हुई। मेरी माँ 30 साल तक दादा के कार्य करता रही है, कोई सुनवाई नहीं हुई, कुछ काम नहीं आया, कोई सरकार काम नहीं आती, बस जीत जाती है उसके के गले पे खंजर रख देती है, जो कि आज ये दिन देखना पड़ रहा है। हम लोगों का कोई अधिकार नहीं है, हमें जोर दे को मार दो, मरेंगे हम चोर खा के यही मरेंगे, और हमको खजराने लेके जाना है आप लोग सब, क्योंकि हमारा तो कोई भाई भी नहीं है। हमारे पापा यहाँ नहीं रहते, हमारे पापा ट्रक चलाते हुए बाहर रहते हैं। कुछ नहीं दे रहे हमको। பாத்தீங்கல்ல, மனசு வருத்தமா இருக்குங்க. எங்க தேர்தல் முடிஞ்சு 1 மாசம் ஆகலைங்க, 15 நாள் ஆகல. இதுல லக்கிசராய் இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல தான் துணை முதலமைச்சரா இருந்த விஜயகுமார் சின்ஹாவுடைய கார்ல சாணி அடிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம போட்டிருக்கோம் வீடியோ. செருப்பால் அடிச்சாங்க, கல்லால் அடிச்சாங்க. அந்த ஆள் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அந்த ஆள் இப்ப துணை முதலமைச்சரா இருக்கிறாரு. அந்த ஆள் சொல்லியிருக்கான், எவெல்லாம் என் மேல சாணி அடிச்சானோ கல்லால் அடிச்சானோ அவன் நெஞ்சில ஏத்திட்டு போறேன்டா நான் புல்டோசரை அப்படின்னு வெளிப்படை அறிவிக்கிறான். அவ்வளவு கொடூரமா வண்டியில நின்னுட்டு என்ன எடுக்க வாசிந்தீங்க, என்னை அடிக்க வாசிந்தீங்க, என் மேல சாணியா வச்சு அடிச்சிங்க, உங்க வீடுகளை இடிச்சு தள்ளுறேன்டா, இல்லைன்னா நெஞ்சில ஏத்திட்டு போக வேண்டாம் புல்டோசரன்றான். ஒரு ஜனநாயக நாட்டுல, வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தங்கள் சொந்த மக்களினுடைய வீடுகளை இடிச்சு நிர்கதியாக்கி அவர்கள் தெருவில் கொண்டு வந்து போடுறது அயோக்கியத்தனம் இருக்கு பாருங்க. இது உத்தரப்பிரதேச மக்கள் கொதிச்சு போய் மாறினாங்க. நீ ராமர் கோயிலை கட்டும் போதும் இதே வேலைதான் செஞ்சாங்க. 32 கிலோமீட்டருக்கு வீடுகளை இடிச்சாங்க, கடைகளை இடிச்சாங்க. அத்தனை இந்துக்களும் கண்ணீர்ல போனாங்க. அவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியே
40 கிலோமீட்டருக்கு வெளியே கொண்டு போய் தூக்கி போட்டு வந்துட்டாங்க. ஸ்ட்ரைட் ரோடு வேணும் அப்படின்னு. கோயிலுக்கு பக்கத்திலே 5 ஸ்டார் தரம் உள்ள வீடுகளை கட்டி இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்கார கோடீஸ்வரர்களுக்கு கொடுத்தாங்க. அதுல ரஜினி கூட ஒரு வீட பேசிட்டு இருந்தார். நம்ம அதை ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். இதுலதான் பயந்து போனாங்க. ராமர் கோயில கட்டின அதே ஊர்ல வச்சு தோக்கடிச்சாங்க பாஜகவை அந்த மக்கள். இனி இங்க இருக்க முடியாதுன்ற அச்சத்துலதான் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோன்ற முடிவு எடுத்தாங்க. நிச்சயமா நீ வர்ற தேர்தல்ல எலெக்ஷன் மட்டும் சரியா நடந்துச்சுன்னா பாஜக சுத்தமா தொடை தெரியப்படும் அப்படின்றதா உண்மை. இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? பீகார்ல பாஜக கூட்டணி ஜெயிச்ச உடனே உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பாஜக கும்பல் என்ன தெரியுமா ட்வீட் போட்டாங்க? காலிஃபிளவர் நடுவதற்கு பீகார் மக்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு போட்டாங்க. எங்க காலிஃபிளவர் தானே நட்டுட்டு போறாங்கன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. பீகார்ல பகல்பூர்னு ஒரு மாவட்டமும் ஊர் இருக்குங்க. இந்த பகல்பூர்ல ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் நடந்தது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக. 1992ல பாபர் மசூதி இடிக்கிறாங்க. அதுல இருந்தே இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த காவி சங்கிகளுக்குமான முரண்பாடும் சண்டைகளும் அங்கங்க வந்துகிட்டே இருக்கு. பீகார்ல என்ன பண்ணானுங்க அப்படின்னா 5-6 இந்து மாணவர்களை இஸ்லாமியர்களை அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு வழக்கம் போல வதந்தியை பரப்புறாங்க. இந்த வதந்தி பரப்புறது மூலமா பீகார் முழுவதும் அங்கங்க மிகப்பெரிய கலவரங்கள் நடக்குது. அதுல பல ஆயிரம் பேர் கொல்லப்படுறாங்க. அதுல பகல்பூர்ல ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. 120-130 பேருக்கு மேல, அது கணக்கு நமக்கு இன்னும் சரியா அரசாங்கத்துக்கே தெரியாது. 118 பேர்னு சொல்லுது அரசு. ஆனா கூடுதலாகவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களை கொன்னு தன் நிலத்துல புதைச்சு, வயக்காட்டுல புதைச்சு அதுக்கு மேல காலிஃபிளவரை நட்டிருக்காங்க பகல்பூர்ல. பகல்பூர் சம்பவம் நீங்க போட்டு பாருங்க வரும். இதைத்தான் அவன் போடுறான் பாஜகக்காரன். அப்ப என்னன்னா பீகார்ல நான் இனிமேல் சிறுபான்மை மக்களை, தலித்துகளை, கம்யூனிஸ்டுகளை அடிச்சு போடுவேன், கொன்னு புதைப்பேன், கொன்னு புதைச்சு காலிஃபிளவரை நடுவேன்னு வெளிப்படையா அறிவிக்கிறான். நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்னு யோசிச்சுக்கோங்க. பாஜக எவ்வளவு ஆபத்தானவர்கள். விஜய் போன்ற இந்த ஆபத் பாண்டவர்களோ அல்லது தேவதூதர்களோ இந்த மண்ணை காப்பாற்ற முடியாது. 41 பேர் மரணத்தை பார்த்து ஓடி ஒளிஞ்ச கோழை கும்பல் அவங்களாம். தமிழ்நாட்டு மண்ணை நின்னு அடிச்சு ஆடுறதுக்கான தகுதியான அரசு தான் தேர்ந்தெடுக்கணும். இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்றத தாண்டி எவனுக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சாட்சியே உங்களுக்கு பீகார் தான். மொத்த மக்களும் இன்னைக்கு தெருவுக்கு வந்துட்டாங்க, கதறாங்க, கண்ணீர் விடுறாங்க. நான் என்ன பண்ண போறேன்றாங்க பாருங்களேன். मर जाएंगे सबूर हो जाएगा, मर जाएंगे सबूर हो जाएगा, बाकी घर से आगा नहीं सबूर होता है बेटा। हम लोग पर गोली लिया के हम लोग के खड़ा करा के मार दे लोग सबूर। பாத்தீங்களா? இதான் நிலைமை. பார்த்து பொழைச்சுக்கோங்க. எந்த அண்ணனும் கொடை பிடிக்க மாட்டான். நம்ம கூட நின்னு சண்டை செய்யறவன் தான் நமக்கான அரசு. ஞாபகம் வைங்க.